வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவில் நான் வந்து ரவை சேர்த்து உப்புமா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமான உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மிளகாய் இஞ்சி அப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். டைமில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து ரவையை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ராகி மாவையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா ரவை கூட வறுக்கணும். நல்லா வறுபட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி விட்டு வேக வைக்கணும். பாருங்கள், இந்த டைமில் நமக்கு வந்து ரவையும் ராகி மாவும் நல்லா வேகணும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். தீயை வந்து கம்மி பண்ணுங்கள், லோவாக்கிடுங்க. பாருங்கள், கெட்டியாகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அந்த வெப்பத்தில் என்ன பண்ணணும், நல்லா வெந்துடும். மாவு நமக்கு நல்லா வேகணும். கையில் விட மாவு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து ஒரு சட்னி வச்சு இதை வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.